வேளச்சேரி தானே சாய்? ம். ம், ம். தெரியல. ஆமா. ஆனால் மழையில் நனையாமல் தூக்கிட்டு வந்தீங்க பாருங்க. வேற லெவல். நன்றிண்ணா. அண்ணா நிஜமாவே அவ அன்னைக்கு நைட்டு தான் குட்டி போட்டான்னு நெனைக்கிறேன். விடிகாலம் கேட்ட தொறக்கிற 4 மணிக்கெல்லாம் என்ன வந்து கூப்பிடுறா. எகிறி எகிரின்னு புடிக்கிறா. என்ன ஆச்சு? நான் எனக்கு ஒண்ணுமே புரியல. இவ எதுக்கு காலையிலயே என்ன கூப்பிடுறான்னு. பார்த்தா வயிறு காலியா இருக்கு. நான் கவனிக்கவே இல்ல. நம்ம தம்பி தான் கண்டுபிடிச்சான். ஜிம்முக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தானா, "அம்மா அவ குட்டி போட்டுட்டு இருக்காம்மா. அவ வயிறு காலியா இருக்கு பாரு" அப்படின்னு. அப்பதான் கண்டுபிடிச்சேன் இவ குட்டிய காட்ட தான் கூப்பிடுறான்னு. அப்புறமா வாடி காட்டுடின்னா, அந்த வீட்ட தான் காட்டுனா விடிகாலம். இருட்டா வேற இருந்துச்சு. அந்த வீடு கொஞ்சம் ஆள் இல்லாம கொஞ்சம் பாழா இருந்த மாரி இருக்குமா, எனக்கு அங்க போவே பயம். விட்டுட்டேன். அப்புறமா அவ எங்க போனான்னே எனக்கு தெரியல. அதே மாரி சாயந்திரம் பார்க்குறேன், மறுபடியும் வந்து கூப்பிடுறா. வந்து வந்து சாப்பாடு மட்டும் சாப்பிட்டுட்டு போறா. மழை வேற வர மாரியே இருந்துச்சு. நான் கடைக்கு கிளம்பிட்டேன். அப்புறம் எனக்கு மனசே கேட்கல. பாதி தூரம் போயிட்டேன். மறுபடியும் ஓடியாந்து, "எங்கடி? காட்டுடி, காட்டுடின்னு" கெஞ்சி கூத்தாடி அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ள தான் போனா. அப்புறம் போய் தேடி பார்த்தா 2 காம்பவுண்டுக்கு நடுவுல ஒரு குட்டி சந்து. ரொம்ப பள்ளமா வேற இருக்கு. அது நல்ல மழை. மழையில குட்டிங்க என்ன ஆவறது? பயமா இருந்துச்சு அந்த சந்துக்குள்ள போவே. எனக்கு நெறைய பாம்புங்க மேயும்னா அங்க. எப்படியோ சரி பரவால்ல பார்த்துரலாம். நானா நீயா பார்த்துரலாம் பாம்பேன்னு இறங்கிட்டேன். இறங்கி தூக்கிட்டு ஓ! வரதுக்குள்ள பாம்பு மழை இருக்கா? புடிச்சிருச்சுண்ணா. வேகமா வருது மழை. குடு குடுன்னு ஓடியாந்துட்டேன்.